ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்து ஜூன் 22க்கான ஸ்டாக் லிஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவே 15 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி லென்த்தியாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இந்த வீடியோவில் கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்துருக்குமா இருக்கும், லைக் என்ன கோர் ஐடியா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்ஜினியரிங். அதான் இது வந்து இந்த ஸ்டாக் வந்து ஹை பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ப்ளஸ் ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூமும் இருந்திருக்கு. ப்ளஸ் பாஸ்ட்லேயுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம ஸ்கேனரில் வர்றப்போ. அடுத்து வந்து கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸா? எஸ். என்னன்னா, நான் இவ்வளோ பெரிய ஹை நடந்திருக்க ஸ்டாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நான் பாஸ்டில் நான் இதை என்ட்ரி எடுத்தது இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இது ரீடெஸ்ட் நடக்க சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஹையில் ஓப்பன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் நடந்துட்டு தான் மேலே போக சான்சஸ் இருக்குது. அதோட நானும் பாஸ்டில் போய் டெஸ்ட் பண்ணது இல்லைன்றதுனால அதை மோஸ்ட்லி நான் எடுக்க மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் ப்ரீவியஸ்லி இந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் நல்லா தான் பண்ணியிருக்கு நம்ம ஸ்கேனரில் வர்றப்போ. முன்னாடியுமே பண்ணியிருக்கு நல்லாவே. மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. பட் இங்கெல்லாம் காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் இந்த இடத்துலலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இது நேற்றே பார்த்தோன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஸ்டாக் வந்து நேற்றே லைக் இந்த ரீபெயிண்டிங்கில் வந்து நினைக்கிறேன் அதெல்லாம். அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம். இது புதுசாக வந்த மாதிரி இருக்கும். போல் குளோபல். ஓகே, இதுவும் லாஸ்ட் 5 days முன்னாடி வரல, இப்போ தான் வந்திருக்குது. எனக்கு இந்த இவ்வளோ பெரிய விக்கு மட்டும் தான் ஒரே ஒரு கன்சர்னாக இருக்குது இப்போதைக்கு. பட் எனிவே, இது முன்னாடி பாஸ்ட் டெஸ்டிங்லாம் வந்து இந்த விக்கு எந்த டெக்னிக்கலாக எந்த அனாலிசிஸும் பண்ணலை. பிளைண்டாக வந்து எடுத்து என்ன ரிசல்ட் அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். ப்ளஸ் ஆனால் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனை தரும்ல. ஸோ தட் உங்களுக்கு அது இன்னுமே கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா இருக்கும். இதுவுமே வேலிடான ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் வந்து கல்பாத்ரு ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ஜூன் 16 வந்திருக்குன்னு இருக்குது. பட் ஜூன் 16 உங்களுக்கே தெரியும் வரல. ஸோ ப்ளஸ் பாஸ்ட் 5 days வந்திருக்குது. ஸோ அதனால் இதை ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது நேற்றே பார்த்தாச்சு. ஸோ அதனால் எந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்பார் இது நேற்று வந்துச்சு. இதுவும் வந்திருக்கு முன்னாடியே. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து லைக் போனதில் வீடியோவில் இதில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கணுமா இருக்கும், அது ரீபெயிண்டிங்னால அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இதையும் ஒமிட் பண்ணிடலாம். அது பனாமா பெட்ரோகெமிக்கல் இதுவும் முன்னாடியே வந்திருக்கு, தெரியும் முன்னாடியே வந்திருக்குது. ஸோ இதையும் விட்டுறலாம். இந்த ஸ்டாக்கும் முன்னாடியே வந்திருக்குமா இருக்கும். எஸ், ஹீரோ இந்தியா ஃப்ரெஷ் ஃபுட்ஸ். இதையும் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து பாரத் கேஸ் இப்போ தான் வருதா? இல்லை, முன்னாடியே வந்திருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். கனாரியோ கெமிக்கல்ஸ். முன்னாடியே வந்துருந்துருக்குது. ஸோ இதையுமே ஒமிட் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தாலே தெரியும் இந்த லைக் அவ்வளோ வால்யூம் இருக்க மாதிரிலாம் தெரியல. பட் ஓகே தான், நாட் பேட். ஓகே, ஃபைன். நம்ம லைக் இது பண்ணி பார்த்துடலாம்.
தெரிஞ்சு பெட்டர் இந்த எலிஜிபிள் டு ஸ்டாக்ஸ் புரியலையே. 3 ஸ்டாக்ஸ் தெரிஞ்சுப்போம். இது படி பார்த்தா இந்த பிஐ பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் இது மட்டும் தான் வேலிடான ஸ்டாக்கு. மற்ற ரெண்டுமே அது அது ஏன்னு நான் சொல்கிறது என்னன்னா, மோஸ்ட்லி நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ பெட்டராலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. பெரிய பர்சன்டேஜ் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி ஒரு 5%, 5 to 8% டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கெமிக்கல்ஸில் வர்ற ஸ்டாக்ஸுமே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்சுவலி இது அதனால தான் இதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கான் மாதிரி நினைக்கிறேன். அப்படிதான் இந்த பிஜிஐஎல் வந்து என்ன கேட்டால் எடுக்கலாம். நான் என்னோட இந்த ஸ்கிரிப்டில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ஏன் இந்த இதை ஒமிட் பண்ண ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன்னா, இந்த செக்டர் வந்து 65% கீழே தான் வின் ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதுனால தான் அதை ஒமிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. பட் அது அது எந்த மாதிரி கேஸ்லன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய டைம் சொல்லியிருந்திருப்பேன். லைக் நிறைய உங்கள்கிட்ட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஒர்த்தான ஸ்டாக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த 65% இருக்குது, 65% கீழே இருக்கிறத வந்து ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நமக்கு ஏன் மற்ற டைமில் ஒமிட் பண்ண தெரியல, 1:2 தான் வச்சுருக்கன்றப்போ 30-40 சம்திங் இந்த டைம் அது எக்ஸாக்டாக தெரில. அது மட்டும் என்னென்னு அந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தாலே அது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் முடியும். ஆனால் இப்போ சப்போஸ் சில பேர் வந்து இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை, மோஸ்ட்டாக எனக்கு அதான் பாஸ்ட்டில் வந்து ரெக்கார்டு பெட்டராக இருக்கிறது தான் எனக்கு வேணும்னா நாளைக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்க தேவையில்லாமல் சும்மா வாட்ச் பண்ணலாமா இருக்கும். மெயினாக நான் என்ட்ரி எடுக்கலாம் எடுக்க வேணாம்னு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா எகெயின் சொல்கிறேன், யாரும் நாளைக்கு என்ட்ரி எடுக்க வேண்டாம். என்னென்னா நான் ஒரு 2 months பண்ணி பார்த்தா என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியும். ஸோ தட் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது. அப்போல்லாம் அது வரைக்கும் சும்மா பேப்பர் ரீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் என்ட்ரி எடுத்துட வேணாம். எனக்கு அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது, இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது யாராச்சும் எடுத்து வச்சு லாஸ் பண்ணிடுவீங்களோ அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் வேணால் பேப்பர் ட்ரைட் எடுத்து என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை வேணால் யாராச்சும் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி சொல்ல, உங்களுக்கு பெருசாக டைம் ஆக போகிறதே கிடையாது இதை இதுக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் ஆப் நிறைய இருக்குது. நான் ஃப்ரண்ட் பேஜ் தான் பார்த்து யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க, டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துட போகிறீங்க. அதுக்கு மோஸ்ட்லி 5 minutes கூட ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் மேபி உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி அச்சீவ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஓரளவுக்கு ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமா இருக்கும் ரியலில். அதனால தான் நான் எகெயின் எல்லா வீட்லேயும் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா சில பாஸ்ட்டில் சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துருச்சு. மேபி அதெல்லாம் ஃபியூச்சரில் சில வீடியோஸில் வேணால் பேசலாம். ஸோ அதனால் வந்து யாரும் எடுக்க வேண்டாம். அப்புறம் சொல்ல மாறேன்ட்டு என்னென்னா, நான் போன வீடியோ சொல்லி இப்போ 4 ஸ்டாக்ஸ் நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறேன்னு. மோஸ்ட்லி அது என்னென்னா, நேற்று நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அகெயின் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் படித்தேன்னா, அதனால் வந்து எனக்கு எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனையுமே இது ஓப்பனிங்கில் இருந்த 4 ஸ்டாக்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் அது காஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும், இல்லை எனக்கு ஒரு 100-200 கிட்ட மொத்தமாக சேர்ந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்குமா இருக்கும், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் 8-7% ப்ராஃபிட் இருந்துச்சு, மற்ற எல்லாம் அந்த 1 or 2 அந்த ரேஞ்சில் சம்திங் இருந்துச்சு. ஸோ அது என்னன்ட்டு மேபி இன்னும் அடுத்த மந்த் ரிசல்ட்டில் வேணால் பார்த்தா தெரியும். அதனால் நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்குன்னா லிட்டரலாக எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணுறன்ற மாதிரி நியூஸ் வச்சுருந்தேன். அந்த டைமில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நியூஸ் பார்த்தப்போ அதான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா எல்லா ஸ்டாக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண ப்ராஃபிட்லாம் சேர்ந்து லாஸ்ட்டில் பேசி தெரியும் அது பிரச்சனைன்ட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய சீரியஸான பிரச்சனைன்னு அந்த டைமில் தெரியலையே. அதனால் பண்ண ப்ராஃபிட்லாம் அந்த ஒரு நாள் ஸ்டாப் லாஸ்லேயே போயிடுச்சு. ஸோ நம்ம பண்ண ப்ராஃபிட்டை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து
எனக்கு பரவாயில்ல, காஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் அப்படின்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருப்போமா இருக்கும். 5% ஸ்டாப் லாஸ் அப்படின்னு தான் வச்சுருப்போம், இல்லை 10% ப்ராஃபிட் தான் வச்சுருப்போம். இல்லைனா 10 days விண்டோ, இந்த எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை தான். ஆனாலும் இந்த மாதிரி நமக்கு இம்பாக்ட் தர நியூஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா அடி வாங்கினதுனால தப்பு இல்லை. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.